ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காளையார்மங்கலத்தில் இருக்க கோழி பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6400 சொச்ச கோழிகள் வந்து இங்கே இருக்கான். இங்கே அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6400 சொச்சம் கோழி இருக்கான் உள்ள. பாத்தீங்களா, குட்டி குட்டி கலர் கோழிகள். உள்ள போட்டு எங்க இதெல்லாம் கோழி எல்லாம் கொண்டு போறாங்கன்னு தெரியல. மழை மாதிரி ஓடுது பாருங்க, எப்படி அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு அழகா வந்துருச்சு. போ இவர் தான் எங்க ப்ரோ ஒரு ஆய் சொல்லுங்க. வந்துருச்சு அப்படி கூப்பிட்டோன்னு. ஐயோ, ஒரு ஆய் சொல்லு. போக கூடாதான். அது வேணாம். இன்னொரு கோழி பண்ணு பக்கத்துலயே. என்னது? அந்த கோழி பண்ணையிலே ஒரு பம்பு செட் இருந்துச்சு. அதனால அதில் குளிச்சுட்டு இருந்தாங்க என் தம்பி எல்லாரும் சேர்ந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்வண்டு பார்த்தேன் நான் கீழே. நான் தான் பார்த்துட்டு சொன்னேன், அண்ணா அங்கே பாரு நாங்கள் பொன்வண்டு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது எனக்கு தொடர்றதுக்கு கூட எனக்கு பயம். அது வந்து கொத்தி விட்டுருமா, அது என்ன பண்ணும், அது ஏது பண்ணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அது பூச்சி பேர் பொன்வண்டுன்னு தெரியும். அது என்ன பண்ணும் ஏது பண்ணோம்லாம் எனக்கு தெரியாது. அதனால அதை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. வெட்டுனா கையே போயிரும் அப்படின்னா சின்ன பிள்ளை கையை வெட்டி விடுண்டா அப்படின்னு இலையவே வெட்ட மாட்டேங்குது. வெட்டும்டா வெட்டுறா. ஆமா, விகாசுர வெட்டுறா. ஏன்டா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்டா எனக்குலாம். அவங்கள்ட்ட போய் காவி பக்கத்துல கொண்டு வர. ஏனே அவங்கள்ட்ட போய் காப்பேன். பறந்து போயிடாமனே. யாரோ சொன்னாங்க பறக்கவே பறக்காதுன்னு. ரெண்டாவது கோழி பண்ண பக்கத்துல ரெண்டாவது கோழி.
மாடு வைக்கல கண்ணுல கை வச்சோன்னே பயந்துருச்சு. இல்ல அங்கே வந்து கோழி பண்ணையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒக்கூருன்ற ஊரில் எங்கள் சொந்தக்காரங்க ஆடுங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஆடெல்லாம் எடுத்தேன். நான் பார்த்தா அந்த கேமராவில் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அது வந்துட்டு அப்படி எடுக்கிற மாதிரி அப்படி எடுத்துருப்பேன் போல் இருக்குது. அப்புறம் தான் பார்த்தேன் இந்த சாமி மட்டும் தான் இருந்துச்சு. இது ஏதோ பத்ரகாளி அம்மன் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த சாமி பேர். அன்றைக்கி ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னைக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. இப்போது ரொம்ப வருஷம் கழித்து எல்லாருமே எல்லா சொந்தக்காரங்களுமே ஒரே இடத்துல வந்து இருக்கோம். ஆனால் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபேமிலி ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேக்கு வந்து வாங்கினோம். கேக்கு வந்து வாங்கி நாங்கள் எல்லோரும் வெட்டி நாங்கள் சாப்பிட்டு ஜாலியாக கொண்டாடினோம். ஃபுல் வீடியோ நான் எடுத்திருக்கேன், ஆனால் வந்து போடல. ஏன்னா கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஃபேஸ்லாம் எதுவுமே காமிக்கக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ போடல. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.